சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கன்னிராசி நண்பர்களே, வரக்கூடிய ஆனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரியனையே பார்ப்போங்க. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி தான். 12ஆம் அதிபதி பொதுவாக 10வது ராசியில் இருக்கக்கூடாது. 10வது ராசியில் இருந்தால் நமக்கு தொழில் விரயம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் அது ஒரு மாதத்துக்கு தான் இருக்கும், ஆனி மாதம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானம் சரியாக தான் இருக்கும். அதே மாதிரி 10ல் சூரியன் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது. அரச கௌரவங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு அரசியல்வாதிகளினுடைய தொடர்பு, அரசாங்க அதிகாரிகளினுடைய தொடர்பு கிடைக்கும். சிலருக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புகள், உதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்தில் இருக்கும். 10ஆம் அதிபதியும் உங்களுக்கு புதன் தான். 10ஆம் அதிபதி புதன் பலம் பெற்றிருக்கிறது நல்லது தான். ஏன்னா புதன் பலம் பெற்றால் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். தொழில் தொடங்கணுன்னா தாராளமாக தொடங்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தொழில் தொடங்கிக்கங்க, சரிங்களா? சுக்கிரன் வேற உங்களுக்கு 10வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக சுக்கிரன் 10வது ராசியில் இருந்தாலும் அந்த தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும். ஆனால் அந்த இடைஞ்சல்லாம் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மாறிடும். தனாதிபதி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கார். தனாதிபதி சிறப்பாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வருமானங்கள் நல்லா வரும். வர்ற வருமானம் ஏதாவது நல்ல வழியில் உங்களுக்கு செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட்டினால செலவழியும். சிலருக்கு கல்வி சம்மந்தப்பட்ட வகையில் வர்ற வருமானம் செலவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். வரவேண்டிய பணமெல்லாம் கூட ஈஸியாக வரும். அதனால் பொருளாதாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? சரி. அதே மாதிரி சிலருக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறது, சிலருக்கு ஆடை ஆபரணத்துறை இருக்குல்ல, கலைத்துறை, அதுலெல்லாம் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு கல்வித்துறை அல்லது மீடியாவில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதன் பகவானை பொறுத்தளவுக்கு ஆனி மாதம் 12ஆம் தேதி கடகராசிக்கு வந்துடுவார். கடகராசிக்கு புதன் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி 11ல் இருந்தால் தொழில் விருத்தி ஏற்படும். தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதேமாதிரி கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். உங்களுடைய மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள், ஒத்தாசைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனி 23ஆம் தேதி சுக்கிர பகவான் 11வது ராசிக்கு வருவார். அப்போ சுக்கிரன் 11வது ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும். பெண்கள் வகையில் நன்மைகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கும். பெண்களுக்கு ஆண்கள் வகையில் நன்மைகள் கிடைக்கும். ஆடை ஆபரணத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்களை அந்த சுக்கிரன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? சரி. குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 9வது ராசியில் தான் இருக்காரு. குரு 9ல் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி அவர் தான். அப்போ சொத்து சுகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும். வம்பு வழக்குகள் எல்லாமே தீரும். அப்போ சொத்து சுகங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் கிடைக்கும். சிலருக்கு வீடு வாசல் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். கணவன் அல்லது மனைவி வழி உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவி வழி அவங்க வீட்டார் இருக்காங்கல்ல, அவங்கனாலையெல்லாம் நல்ல யோகங்களும் நன்மைகளும் சேரக்கூடிய ஒரு காலம்தான் இது. அதே மாதிரி 9வது இடத்துல குரு இருந்தால் யோகத்தை கொடுக்கும், எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கும், நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் நல்லா இருக்கும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் காட்சிகள் எல்லாம் நல்லா அடையும். குழந்தைகள்னால நன்மைகள் ஏற்படும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் நமக்கு சாதகமாக வரும். பேங்கில் பிரச்சனை வர்றது, வேறு நிதி நிறுவனங்களில் பிரச்சனை வர்றது, இதெல்லாம் மறைஞ்சிரும். அதிலெல்லாம் பிரச்சனைகள் வராது. ஆக குரு 9ல் இருக்கிறது ரொம்ப யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? சரி. ராகு பகவான் 7வது ராசியில் இருக்கார் பாருங்க. ராகு 7ல் இருக்கக்கூடாது. ஏன்னா ராகு 7ல் இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படும். சண்டை சத்தம் அப்படின்னு சொல்லி வரும். ஒரு சிலர்லாம் நல்லா வெளியில் பார்க்குறதுக்கு கணவன் மனைவி மாதிரி நல்லா தெரிவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா வாய் பேச மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதனால் கணவன் மனைவி உறவை பொறுத்தளவு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரலைன்னா அவங்களுக்கு ஏதாவது
உடல் நலக்குறை ஏற்பட்டு நீங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்து அந்த ராகு வந்து செய்யும். சனியை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். சனி 6வது ராசியில் இருந்தால் வண்டி வாகனங்கள் எல்லாம் கொடுக்கும். ஆனால் வண்டி வாகனங்கள்னால நிறைய சேதாரம் ஆகும். அடிக்கடி வண்டி வந்து பழுதாயிரும், ரிப்பேர் ஆயிரும், ஏதாவது விபத்துக்குள்ளாயிரும். சரிங்களா? அதனால வாகனத்தினால விரயங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். ஆனால் சனி 6ல் இருந்தால் ஒரு சிலருக்கு கடன்கள் தீரும், எதிரிகளை வந்து ஈஸியாக ஜெயிக்கலாம். ஆனால் நமக்கு முழங்கால் வலியோ முதுகு வலியோ வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் உடல்நலக்குறை ஏற்பட்டு நீங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து செவ்வாயை எடுத்துக்குவோம். செவ்வாய் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி, 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி 8வது இடத்துலையே ஆட்சியாக இருக்குது. அப்போ 8ஆம் அதிபதி 8வது இடத்துலையே ஆட்சியாக இருந்துச்சுன்னா நமக்கு நன்மைகள் கிடைக்குமானா நன்மைகள் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா 8ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். ஆனால் ஆட்சி பெற்றிருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. இப்போ ஆட்சி பெற்றிருக்கு, ஆனால் செவ்வாய் தோஷம் இல்லைனாலும் நிவர்த்தி அப்படின்னாலும் அதில் வந்து நமக்கு பிரச்சனை கொஞ்சம் இருக்குன்னா தான் அர்த்தம். ஏன்னா செவ்வாய் வந்து சகோதரத்துக்குடைய கிரகம், கூட பிறந்தவங்களுக்குடைய கிரகம். அப்போ உடன் பிறந்தவர்களோட பகையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து சிலருக்கு வரும். சிலருக்கு ஏதாவது சொத்து பத்துக்களில் வந்து பிரச்சனைகள் வரும். ஏதாவது சொத்து பத்துக்களில் வந்து வில்லங்கங்கள் வழக்குகள் அப்படின்னு சொல்லி வரும், பஞ்சாயத்து அப்படி வரும். ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்துக்கள் வாங்கியிருப்போம், அந்த வாங்கின சொத்தை வந்து கரைய முடிக்க முடியாது, அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு எடுத்த காரியங்கள் வந்து தடங்கள் ஆகும், டக்குன்னு வந்து ஒரு காரியத்தை வந்து முடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு உடல் நலக்குறை ஏற்படும். இப்போ ஏற்கனவே ஒரு சிலருக்குலாம் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இந்த மாதம் ஏற்கனவே ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷர் வந்து நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் கண்ட்ரோல் ஆகாது. ப்ரெஷர் வந்து ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும், கூடி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும், ஏதாவது உடல் நலக்குறை ஏற்பட்டு. ஒரு சிலர் வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் போக்குவரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்களும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும், உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் இருக்காங்கல்ல அவங்களும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் விழுகலைன்னா கூட அவங்க கீழே விழுந்து எந்திரிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த செவ்வாய் உருவாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. அப்போ இந்த ஆனி மாத கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு பல கிரகங்கள் நல்லா தான் இருக்குது, ஒரு சில கிரகங்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்மாராக இருக்குது. ஆனாலுமே இந்த ஆனி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.